தமிழ்நாடு காவல்துறை வடக்கு மண்டலம் கள்ளச்சாராய குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஷ்ரா கார்க் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், விழுப்புரம் காவல் மாவட்டங்களில் தற்பொழுது 10 மாவட்டங்களில் கள்ளச்சாராய வியாபாரிகளினுடைய வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்தவர்களில் 466 பேருடைய வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரண சம்பவங்களை தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. வடக்கு மண்டல ஐஜியாக அஷ்ரா கார்க் பொறுப்பேற்ற பிறகு காவல்துறை தன் நடவடிக்கையை அவர் தீவிரப்படுத்த உத்தரவிட்டிருந்தார். அதன் ஒரு கட்டமாக வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய 10 மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் கடத்துபவர்கள் மற்றும் விற்பனை செய்வோர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தக்கூடிய நடவடிக்கையை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கள்ளச்சாராயம் விற்பவர்கள் கள்ளச்சாராய வருமானத்தின் மூலம் வாழும் குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய வங்கி கணக்கை முடக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 21 பேர் மீதும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 56 பேர் மீதும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 12 பேர் மீதும், விழுப்புரம் மாவட்டத்தில் 98 பேர் மீதும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 13 பேர் மீதும், கடலூர் மாவட்டத்தில் 71 பேர் மீதும், வேலூர் மாவட்டத்தில் 33 பேர் மீதும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 44 பேர் மீதும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் 41 பேர் மீதும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 77 பேர் மீதும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 466 நபர்களுடைய வங்கி கணக்குகளை முடக்கம் செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்கள் மற்றும் அதன் மூலம் சம்பாதிப்பவர்கள் மீது நடவடிக்கை இன்னும் தீவிரப்படுத்தப்படும் என்று வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.